பைரவி நெக்ஸ்ட் வீக் நியூ ப்ரமோ ஆறுமுகம் கெட்டப்பை பார்த்துட்டு பைரவிக்கு பயங்கரமாக சிரிப்பு வருது. இப்போ எதுக்கு சிரிச்சு, எதுக்காக இந்த மாதிரி கெட்டப்புன்றாங்க, அதுவும் இந்த மாதிரி பச்சை கலரு அப்படின்ற மாதிரிலாம் டார்க்காக போடணும் எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு இருக்க அப்படின்னு பைரவி சொல்லிட்டு இருக்காங்க. ஆறுமுகம் உடனே போயிட்டு அவங்களுடைய அம்மா கிட்டம்மா, நீ தானம்மா இப்படி எல்லாம் போட்டால் பைரவிக்கு பிடிக்கும்னு சொன்னேன், ஆனால் அவ இதெல்லாம் பார்த்து சிரிக்கிறாம்மா, இதெல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸானு எனக்கு கேவலப்படுத்துடா, இதெல்லாம் உனக்கு தேவையாமான்றாங்க. நான் வேஸ்ட்டு ஷர்ட்லேயே நல்லா இருப்பேன், ஆனால் நீ என்னடனா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கடே, இப்படியெல்லாம் பண்ணால் பைரவிக்கு பிடிக்கும்னு நினச்சா. ஆமாம், அவளுக்கு என்ன பண்ணாலும் பிடிக்காதம்மா, நீ தேவையில்லாத ரிஸ்க் எடுக்காதுன்னு சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறியம்மான்றாங்க. அது வந்துன்றாங்க. அம்மா நீ தேவையில்லாத எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்க வேண்டாம், நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுன்றாங்க. அது பண்ணா இது பண்ணா அவன் மனசு மாறிடும்ட்டு நீ எதுவுமே நீ யோசிக்காதமான்றாங்க. ஏன்னா நம்ம நினைக்கிற மாதிரியான ஆளே இல்லைம்மாவ அப்படின்றாங்க. நான் போட்டுட்ருக்கிற இந்த காஸ்டியூம் அவனுக்கு சுத்தமாகவே பிடிக்கவே இல்லை அப்படின்றாங்க. அப்படியேடா, சரி வேறு மாதிரி ட்ரை பண்ண, அதாவது நீ இதை போடுறதை விட்டுட்டு பேண்ட் ஷர்ட் சொன்னல அந்த பேண்ட் ஷர்ட்டை போடு அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. அம்மா ஏமா என்னை படுத்துறேன், டே பைரவி மனசில் இடம் பிடிக்கணும்னா அதெல்லாம் பண்ண, அவளை இம்ப்ரெஸ் பண்ணிட நிறையா அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. அம்மா ஏன் இப்படி பண்ணுறாங்கன்ற மாதிரி ஆறுமுகம் செம டென்ஷனில் இருக்காங்க. அதோட இந்த ப்ரெமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.